நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தீங்கன்னா கரீபியன் பிரீமியர் லீக் செயின்ட் லூசியா கிங்ஸுக்கும் ஆன்டிகா பர்கோடா ஃபால்கோனஸ்க்கான ட்ரீம் வேர்ல்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஜிஎன் எஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சார் விவியன் ரிச்சர்ட் ஸ்டேடியத்தில் நார்த் ஒன் ஆன்டிகால தான் மேட்சஸ் நடக்குது. மேட்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி இந்தியன் நேரப்படி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4:30 AM மேட்சஸ் நடக்குது. ஸோ உங்களால் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு மேட்ச் பண்ண முடிஞ்சால் நீங்கள் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் போட்டு போகிறது கூட உங்களுக்கு பெட்டர் தான். ஸோ இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 8 மேட்சஸ் நடந்து பார்த்தீங்கன்னா 37 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்குது. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணி 17 டைமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 18 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 125 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 106 இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸ் கிட்ட நடந்துருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். இந்த 3 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி வின் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் சப்போர்ட் போடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுக்கும் விக்கெட் விழுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே வருது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் விடுறாங்க, சேஸ் பண்ணி வின் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டிங் செகண்டுக்கு ஃபேவர் மாதிரி நீங்கள் டீம் போட்டு பாருங்கள். பட் நீங்கள் கொஞ்சம் டாப் ஆடுற பேட்ஸ்மேனை நீங்கள் கவர் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் விழுந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 விக்கெட் கிட்டே விழுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் டெத் ஓவர் போடுற பவுலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பின்னரை நீங்கள் கவர் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். ஸோ ரெண்டு டீமுக்கான பிளேயிங் லெவல் பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆன்டிகா அண்ட் பர்கோடா ஃபால்கன்ஸ் பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா கோபி சேம்ஸ் பக்க ஜமான் ஓப்பனிங் பண்ணுறாங்க. சாம் பில்லிங்ஸ், ஜோல் ஆண்ட்ரோ, இமாட் வசீம், ஃபேபியன் ஆலன், கிறிஸ் கிரீன், ரோசன் பிரைமஸ், சமார் பிரிங்கர், ஹேடன் வால்ஸ் ஜூனியர், முகமது அமீர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின்ட் லூசியா கிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டு பிளஸிஸ், அக்கீம் அகஸ்டி, பனுக்க ராஜபக்சா, ராஸ்டன் சேஸ், டிம் சைபர்ட், டேவிட் வைசே, மிக்கேல் கோவியா, அல்சாரி ஜோசப், மத்தியூ ஃபால்டே, நூர் அகமது இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்டிகா அண்ட் ஃபால்கன்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டீம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் 3 மேட்சஸ் கிட்ட இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் பேட்டிங் ஃபஸ்ட் பிடிச்சி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ மொதல் 3 மேட்ச் இந்த கிரவுண்டில் லாஸ் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க இதில் யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா பார்த்தீங்கன்னா பக்கர் ஜமான் இன்சிலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா, கிட்டத்தட்ட 40 ரன்ஸ் அடிக்கிறாரு. கோபி ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து விளாடுறாரே தவிர ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஸோ அந்த பவர் பிளேலே இவர் ஹிட் பண்ணி விளாண்டதான் வந்து இல்லைன்னா மோஸ்ட்லி ஃப்ளாப் தான் ஆகிறாரு. பவுலிங்னு பார்த்தீங்கன்னா பெருசாக விக்கெட் டேக்கிங் இல்லை பெருசாக அவர்கிட்ட. சாம் பில்லிங்ஸ் ஸோ இவர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவர் ஃபார்மில் தான் இருக்காது. என்னதான் ஒன் டவுனில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளே பண்ணி விளாடுறது இல்லை. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால டாப் ஆர் வரதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஷியல் பிக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா டிம் சைபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வராரு. இவர் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணதான் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ட்ராப் பண்ணது கூட பெட்டர் தான். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ட்ராப் பண்ணது கூட பெட்டர் தான். அதே பக்கர் சமான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இவர் குயிக்காக வந்து ஒரு 30-40 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது பவர் பிளேலே. கோபி ஜேம்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு நல்ல ஃபேவர் இருக்கிறதால நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க, செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஜோல் ஆண்டர் இவர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருப்பார். நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இமாட் வாசிம் மஸ்ட் பிக். ஒரு பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மாக இருக்காரு. பவுலிங் வந்தால் பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஃபேபியன் ஆலன் பார்த்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக ட்ரை பண்ணி பாருங்க, செகண்ட் இன்னிங்ஸ் தான் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். கிறிஸ் கிரீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்க, செகண்ட் இன்னிங்ஸாலும் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஓவர் கிட்ட பவுலிங் போடுறாரு. ஸோ 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் தான் இருக்கிறாரு. இவர் பேட்டிங் வாய்ப்பு கிடச்சின்னா குறைஞ்சது ஒரு 20 குயிக்காக ஒரு 20-30 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ரோசன் பிரைமஸ் ஸோ இவர் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபார்மில் இருந்திருக்காரு. பட் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சரியாக பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் வர மாட்டேங்கிறாரு. ஸோ டாப் ஆர்டரில் வந்தால் இவரை நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அதே பார்த்தீங்கன்னா இவர் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் பவுலிங் போடுவார். ஆனால் ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு பவுலிங் வாய்ப்பு அந்தளவுக்கு தரதில்லை. நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டெத் ஓவர் பவுலிங் போட அதிக வாய்ப்பு இருக்குது. சமார் ஸ்பிரிங்கர் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா ஃபார்மில் இருக்கார். விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால்
நீங்கள் மஸ்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா டெத் ஓவர்லையும் பவுலிங் போட்ட ஆப்ஷனில் இவர் கொண்டு வராரு. சப்போஸ் ரோஷன் பிரைமஸ் டெத் ஓவர் போடலன்னா சமால் ஸ்பிங்கர் தான் டெத் ஓவர் பவுலிங் போட அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் ட்ரை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் டாப் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ டாப் ஆர்டர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ரிஸ்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஹைடன் வால்ஸ் ஜூனியர் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவரை நீங்கள் கொஞ்சம் டாப் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் டாப் வந்து பெட்டர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் அந்த அளவுக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே விக்கெட் எடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்க, இல்லை ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர். முகமது அமீர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஏன்னா ஏர்லி விக்கெட் எடுக்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபேர் டு பிளேஸ் ஜான்சன் சார்லஸ்னு நல்லா ஹிட் பண்ணி ப்ளே பண்ணி ஆடுற பெரிய பிளேஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக விக்கெட் எடுப்பாங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. டெத் ஓவரில் போடுற ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் யாரும் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பக்கர் சமன் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஜோலாண்டர் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகும் இது பொறுமையாக நின்று அடி கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமாடு வசீம் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நல்லாவே ஃபார்மு ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் இருக்காரு. ஸோ இவரை மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாரை ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரோஷன் பிரைமஸ் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி சமால் ஸ்பிங்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செயின்ட் லூசியா கிங்ஸில் யார் யார் நம்ம எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர் யார் யார் பார்த்தீங்கன்னா ரோஸ்டான் சேஸ், டேவிட் வைஸே. ஸோ இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ரொம்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டேவிட் வைஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் தான் டெத் ஓவர் பவுலிங் போடுறாரு. ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டு பிளேசஸ். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஃபேப் டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சேசிங்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு 40 ரன் கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஜான்சன் சார்லஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் இவர் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஸ் பண்ணுறாங்க. நல்லா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ஆப்போனன்ட் டீமு ஒன் சைட் டீமை ட்ரை பண்ணுறா இருந்தால் ஜான்சன் சார்லஸ், ஃபேப் டு பிளேஸ், அக்கிம் அகஸ்டி 3 பேரும் நீங்கள் பிக் பண்ணிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். அக்கிம் அகஸ்டி பார்த்தீங்கன்னா ஏர்லியாக ஒரு விக்கெட் விழுற மாதிரி இருந்தால் அக்கிம் அகஸ்டி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏர்லி விக்கெட் விழலன்னா அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா பனுகா ராஜபக்ஷா, டிம் சைபர். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஆரில் ப்ரொமோட் பண்ணி வந்துருவாங்க. ஸோ சப்போஸ் இவங்க 2 பேரும் ஒரு 100 ரன்னுக்கு அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த 1 டவுனே பார்த்தீங்கன்னா பனுகா ராஜபக்ஷா, டிம் சைபர் தான் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த டாப் ஆரில் யாராவது ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அக்கிம் அகஸ்டியை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இவரை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டர். பனுகா ராஜபக்ஷ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா எதிராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் ஃபார்மில் தான் இருந்தார். ஃபஸ்ட் லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் நல்லாவே பண்ணியிருக்காரு. சேசிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா வெல்டவுனாக இருக்கிறாரு. இயர்லியாக நல்லா ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா இவர் டவுன் பார்த்தீங்கன்னா 1 டவுனே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ராஸ்டன் சேஸ் நீங்கள் எப்படி பிக் பண்ணுறதா கிட்டத்தட்ட 3 ஓவர் பவுலிங் போடுறாரு. ஸோ ஆப்போனன்ட் டீமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி யாரும் பெருசாக லெஃப்ட் ஹேண்டர் பார்த்து ஃபக்கர் சமான் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 ஓவர் கிட்ட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா மிக்கல் ஜோவியா இருக்கிறாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுலிங் போட வைப்பாது. இதில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. டாப் ஆர்டரில் 7 விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் இவரோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா 1 டவுன் 2 டவுனே வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டாப் ஆர்டரில் இவங்க எல்லாமே ஹிட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பே இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிம் சைபர்ட்டி, டேவிட் வைஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேட்டிங் வாய்ப்பு வந்துருவாங்க. ஸோ ராஷன் ஜெய்வன் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். டிம் சைபர்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்காரு, டபுள் ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இவரை ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கேட்ச் ஸ்டெம்பிட்டில் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு 50-50% ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. டேவிட் வைஸே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா டெத் ஓவர் பவுலிங் போடுறாரு. ஸோ டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டு போகிறது கூட பெட்டர் தான். மிக்கல் ஜோவியா செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட் பிக், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ராப் பண்ணுறது பெட்டர். அல்சாரி ஜோசப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இவரோட வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே விக்கெட்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மேத்யூ ஃபார்டே ரீசெண்ட் டேஸ் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். இனிஷியல் விக்கெட் எடுக்கிற நல்ல விக்கெட் டேக்கர் பவுலராக இருக்கார்.
அது மொத்தம் கோபி அந்த இன்சியல் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கோபி ஜேம்ஸ் சாம் பில்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி விக்கெட் விடுற ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ மேத்யூ ஃபர்டி பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக செகண்ட் இன்னிங்ஸாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நூறு அகமது அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா 16 ஓவர்கிட்ட பவுலிங் போடுறாரு. ஸோ 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லாவே ஸ்பின்னுக்கு ட்ராக் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நான் இவர் விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் யாராவது ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபேவ் டு பிளேஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. நூர் அகமது, மேத்யூ ஃபோர்டே, டேவிட் வைஸே. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டீம் பார்க்கலாம். ஸோ நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் டீம் சைஃபர் தான் எடுத்திருப்பாங்க. டீம் சைஃபர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டீம் சைஃபர் பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் ஜான்சன் சார்லஸ் பிக் பண்ணிட்டு போகிறது போயிடுது. ஜோ லாண்டரோ மஸ்ட் பிக். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கணிசமாக ரன் அடிக்கிறத மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. சாம் பில்லிங்ஸ் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் சமான், ஃபேவ் டு பிளேஸ், பனுக்கா ராஜபக்சா. ஸோ இவங்க 3 பேர் புக் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து 7 விக்கெட் ஜான்சன் சார்லஸ் விக்கெட் விடுற இருந்துச்சுன்னா நீங்கள் அகஸ்டியை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அகஸ்டியை நீங்கள் டாப் பண்ணிட்டு போது பெட்டர் தான். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்ட் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிரீன், இமாட் வசீம், அதுக்கப்புறம் டேவிட் வைஸே. ஸோ இவங்க மட்டும் பிக் பண்ணி ஸ்பின்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் தான் ட்ராப் பண்ணிட்டு கூட பெட்டர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் முகமது அமீர் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ட்ராப் பண்ணிட்டு பெட்டர் தான். அல்சாரி ஜோசப், மேத்யூ ஃபர்டே, நூர் அகமது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து செயின்ட் லூசியா கிங்ஸ் வின் பண்ணுற மாதிரி தான் டீம் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் மோஸ்ட்லி அங்கே வின் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் போட்டிருக்கேன். கேப்டனை பார்த்தீங்கன்னா ஃபேவ் டு பிளேஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்துச்சுன்னா ஃபேவ் டு பிளேஸ் ஜான்சன் சார்லஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க. ஸோ டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா டேவிட் வைஸை போடுறாரு. டேவிட் வைஸை, அல்சாரி ஜோசப், மேத்யூ ஃபர்டே. ஸோ இவங்க 3 பேர் யாராவது நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த டீம் பற்றி ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.